இது மகிமை நேரம். மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார் என்று சொன்ன தலைப்பின் கீழாக நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அற்புதம், நாயின் என்கிற ஊரிலே ஒரு செத்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு எழுப்பின ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், இந்த அற்புதத்தின் வழியாய் நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் சொன்ன இந்த அற்புதம், நாயின் என்று சொல்லப்படுகிற ஊரில் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் இறந்தவனாய் கூட காணப்படுகிறான். அந்த வாலிபனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரை இந்த சம்பவம் இடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம். இந்த 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாயின் என சொல்லப்படுகிற ஒரு ஊருக்கு இயேசு போகிறார். நாயின் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊருக்கு இயேசு போகிறார். இன்றைக்கு நம்முடைய ஊருக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார். உங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்களுடைய வீட்டில் இயேசு இருக்கிறாரா? உங்கள் ஊரில் இயேசு இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் நாயின் என்கிற ஊருக்கு இயேசு வந்ததுனால அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் அந்த அற்புதம் தடைபெற்று போகிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய ஊரிலும் இயேசு வருகிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து அறியாததினால்தான். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அற்புதம் நடக்கும். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது இயேசு அந்த ஊருக்கு வருகிறார். ஊருக்கு சமீபத்தில் ஒரு சில பேர் ஒரு வாலிபனை பாடையில் வைத்து சுமந்து கொண்டு வருகின்றனர். பார்த்தீங்க, அவர் பக்கத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறார், அவருடைய தாயார். அந்த தாயால் கைம்பெண்ணாய் கணவனை இழந்தவனாய் கூட காணப்படுகிறார். அவங்க எதுவுமே சொல்லலை. இயேசுப்பா தேடி சென்று அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய உள்ளம் உடைந்து போனதாய் காணப்படலாம். உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது கவலை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது துன்பம் வாட்டி கொண்டிருக்கலாம். எதையோ குறித்த துன்பம், எதையோ இழந்ததை போன்றுதான ஒரு துன்பம், கவலை காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து மனதுருகி சொல்லுகிறார், அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நீங்கள் அழாதீங்க, கவலைப்படாதீங்க. மனதுருகுகிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது அவருடைய ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். அவள் மேலே ஒரு ஏக்கம் கர்த்தருக்கு உண்டாகிறது. அந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை குறித்ததான ஒரு கவலை உண்டாகிறது. எனவே கர்த்தர் அவள் மேலே மனதுருகிறார். இன்னைக்கு உங்களுடைய உடைந்து போன அந்த உள்ளங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய அந்த உடைந்து போன உள்ளங்களையும் கர்த்தர் தேற்றுகிறவராய் கூட காணப்படுகிறார். அதோடு கர்த்தர் நின்று விடவில்லை. அதற்கு பின்பதாக அவருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன அற்புதம் பாருங்க. அவர் தன்னுடைய கைகளை வைத்து அந்த பாடையை தொட்டாராம். அந்த வாலிபன் படுத்திருந்த அந்த பாடையை தொட்டார். படுத்திருந்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று சொல்லி இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து மனதுருகுகிறார். இந்த சம்பவத்தில் உள்ள 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, செத்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். மரித்து போன வாலிபன் உயிரோடு எழுந்தான். எப்போ? கர்த்தர் தொடுகிறப்போ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான காரியங்கள் காணப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சீக தன்மையான ஒரு வாழ்க்கை. மாம்சத்துல நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிந்து போனால் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய ஆவி கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாற போய்விடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிருள்ளதாய் காணப்படுகிறதா? இல்லை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொய்வு, ஏதாவது ஒரு கவலை உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை மாம்சம் பலவீனம் உள்ளது. வேதவசனம் சொல்லுகிறது, மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமாய் போராட்டம் நடக்கிறது. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஆவி பலவீனம் உள்ளதாய் மாறிவிட்டது, மாம்சம் உற்சாகமுள்ள மாம்சமாய் மாறி போனது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு தடையாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் இருக்கிறது,
கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆதியிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அனுபவத்தை இப்பவும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்லை உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன சடலம் போல எந்த விதமான ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு தன்மை காணப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் தொட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வெளியரங்கமான வாழ்க்கை, அநேகமான வாழ்க்கை நல்லதாய் காணப்படுகிறது. வெளியே ரொம்ப பகட்டாக இருக்கிறோம், வெளியே ரொம்ப உற்சாகமாய் காணப்படுகிறோம், வெளியே ரொம்ப சந்தோஷமாக காணப்படுகிறோம். ஆனால் உள்ளார்ந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கவலை, துன்பம், கஷ்டம், சோர்வு இவெல்லாம் அமுக்கி கொண்டிருக்கிறது. ஒன்று கொண்டு அமுக்கி கடைசியாக அதனுடைய நிலைமை என்ன? ஆண்டவரை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி போயிடுவோம். எனவே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்துல காணப்படுகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரற்றதாயும் உணர்வற்றதாயும் இருக்கிறது. இதை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். சரீரத்தில் சிலவங்க சோர்வு அடைவாங்க. சரீரத்தில் சோர்வு அடைவதற்கு அதற்கு ஆகாரம் தேவைப்படும், அதில் பலப்படுவதற்கு ஆகாரம் தேவைப்படும், மருந்து மாத்திரைகளை நம்ம சாப்பிடுவோம், சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஆனால் அன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஏறெடுக்கிற எல்லா பிரயாசங்கள் எல்லாம் வீணாக போகிறதுக்கு காரணம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை காணப்படுகிறது. ஏதோ கடமைக்காக நம்ம ஜெபிப்பவர்களாய் கூட காணப்படக்கூடாது, கடமைக்காக கிறிஸ்தவர்களாய் காணப்படக்கூடாது. ஏதோ சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே போய் மாத்திர கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வர்களாய் கூட நம்ம காணப்பட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவருடைய கிருபைகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபைகள் உங்களை தேற்றுகிறதா? அப்படி தேற்றும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோர்ந்து போனதாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் அழகா நமக்கு சொல்லுது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் பழைய மனுஷன் நமக்குள்ளாக இருக்கிறானா? ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகும், ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய மனுஷன் நமக்குள்ளாக இருக்கிறானா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புது பலம் நம்மிடத்துல வரவில்லை, ஒரு புது உற்சாகம் நம்மிடத்துல வரவில்லை என்று சொன்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தொடவில்லை. ஆண்டவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், நம்ம உள்ளத்துல வந்திருக்கிறார். ஆனா இன்னும் நம்ம ஆண்டவரை உணரவில்லை என்று சொன்னா அது எவ்வளோ ஒரு சோகத்திற்குரிய காரியம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொட விரும்புகிறார், உங்களுடைய வீட்டை கர்த்தர் தொட விரும்புகிறார். எல்லா மரித்து போகிறதாய் காணப்படுகிறதான, உயிரற்றதாய் உணர்வற்றதாய் காணப்படுகிறதான எல்லா நிலைமைகளையும் மாற்றி கர்த்தர் ஒரு புது பலனை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு புது சிருஷ்டியை உங்களுக்கு கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே அதை நாங்கள் தரித்து கொள்வோம். எப்படி இந்த நாயின் ஒரு வாலிபன் மரித்து போன அந்த வாலிபனை கர்த்தர் பாடையை தொட்டோட நம்ம எழுந்தானோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடும்போது உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். அவரை நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் இல்லத்திற்குள்ள வாங்க என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்களில் முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பருமாயிருக்கிற எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் கூட உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர், ஆண்டவரே எங்களை பார்த்து, எங்களுடைய நிலைமைகளை பார்த்து உருகுகிற கர்த்தர், ஆண்டவரே எங்களுடைய மன கவலைகளை, சோர்வுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், ஆண்டவரே இயேசுப்பா, எங்களிடத்திலே காணப்படுகிறதான உணர்வற்ற தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறேன். எங்களுக்குள்ளாக வாங்க இயேசு சுவாமி, எங்களுடைய இல்லங்களுக்குள்ளாக வாங்க.
எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாக வாங்க, உம்முடைய கரத்தை வைத்து நீர் தொடுங்க. உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துங்க, நீரே எங்களை உண்மையாக வைங்க இயேசு சுவாமி. அப்பா, இன்னைக்கு யார் யார் கர்த்தாவே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் என்னை தொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களோ, தயவாக உம்முடைய கரத்தை வைத்து நீர் அவர்களை தொடுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய நன்மைகளை புது சிருஷ்டிகளாய் மாற கிருபை செய்யுங்க. நன்மைகளை ருசிக்கிறவர்களாய் நீர் மாற்றுங்கப்பா. நீரே அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உள்ளத்திலும் ஆண்டவரே உடலிலும் ஏற்படுகிற எல்லா சோர்வுகளையும் நீர் மாற்றுங்க. பலவீனங்கள் எதுவும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய புது பலத்தினால் நீர் நிரப்புங்க. கர்த்தாவே, இந்த அற்புதத்தின் வழியா நீர் எங்களோடு பேசுனீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.